கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்க. மாதிரி டல்லா உட்கார்ந்திருக்க. வீட்டுக்கு போயிருந்தேன். நீ என்னன்னு சொல்ற? பணம் தரணும்ல. வேற என்ன பண்ண? சாப்பாடு போட்டா மனோஜ் வந்து மறுபடியும் ரோகிணி கிட்ட சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா 5 லட்சம் கொடுத்தா நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், உனைய நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப சேடாக உட்காந்துருக்காங்க வீட்டில். அப்போ எல்லாருமே வந்து முத்து எல்லாருமே விஜயா எல்லாருமே கேட்குறாங்க என்ன விஷயம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் ரோகிணி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க நம்ம விஜயா. எதுக்கு நாங்கள் போனால் அவளால் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் வேணும்னு போல் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்களே 25,000 மாதம் கொடுக்கணும்ல அதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னடா பண்ண அப்படின்னா சாப்பாடு செஞ்சு போட்டால் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நான் உன்னை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கப்போ 5 லட்சம் கொடுத்து உன்னை காப்பாற்றினேன்ல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு, நான் உனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்து பணம் கேட்குறாங்க. இன்னும் விஜய் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா எல்லாருமே கோவப்படுறாங்க பயங்கரமாக. கண்டிப்பான முறையில் இவனுக்கு பணமே தரக்கூடாது அப்படின்றாங்க எல்லாரும். ஸோ இவர் என்ன பண்ண போகிறாரு மனோஜ் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஏன்னா கண்டிப்பாக அப்படியே கொடுத்தா டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க ரோகிணி. இதுலேயே எதை பிளான் வச்சுருக்காங்க பார்ப்போம் என்ன ஆகுது அப்படி.